Let us read the prose from Unit 2. I can't climb trees anymore. The story was written by Ruskin Bond. ஸோ இந்த ஹெட்டிங் பார்க்கும்போதே தெரியுது, ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னாவே என்ன, சின்ன வயசில் நம்ம எப்படியெல்லாம் விளையாண்டோம் அந்த ஸ்வீட் மெமரிஸை ரீகால் பண்ணுறது தான் இந்த லெசன். ஓகேவா? ஸோ ஆஸ் அ சில்ட்ரன், இப்போ உங்களுடைய ஸ்டேஜுக்கு நீங்கள் யாராவது ட்ரீஸ் எல்லாம் கிளைம் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? மரம் ஏறுதல், அப்புறம் மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க, ஸ்விங், தென் பழங்கள் பறித்து சாப்பிட்றது, பூக்களை பறிக்கிறது, இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஹியர் லெட் us see the author what he's trying to say. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. ஸோ ஹீன்றது வந்து இங்கே ஆத்தரை சொல்கிறது தான். ஓகேவா? ஆத்தர் நம்ம ரஸ்கின் பாண்ட் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு ரோடு எண்டு நுனியில் நிற்கிறாரு. ஸோ வேர்ஜ் பை த சைட் ஆஃப் த ரோட் அண்ட் லுக்ட் ஓவர் த கார்டன். ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிற புல்தரையில் போய் நின்றுட்டு அங்கே இருக்கிற ஓல்டு ஹவுஸை பார்க்குறாரு, ஒரு பழைய வீட்டை பார்க்குறாரு. இட் ஹேடன்ட் சேஞ்ச்ட் மச். த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித் த சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் வாசன்ட் ஆல்டர்ட் அட் ஆல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக எந்த மாற்றமும் கிடையாது. ஹேடன்ட் சேஞ்ச்டு மச், எந்த அவ்வளோ பெரிய மாற்றமும் கிடையாது. அந்த ஓல்டு ஹவுஸ் வந்து அப்போ சாலிட் பிளாக்ஸு, நல்ல செங்கலாலும் கிரானைட்டாலும் எப்படி கட்டியிருந்தாங்களோ அது சின்ன சின்ன, வாசன்ட் ஆல்டர் அட் ஆல், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்படி நல்ல செங்கலாலும் கிரானைட்டாலும் கட்டப்பட்டிருந்ததோ அதே மாதிரியே இருக்கு. பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வேர் ஃபீவர் ட்ரீஸ். ஆனால் அது பக்கத்தில் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது, அது பக்கத்தில் ஃபீவர் ட்ரீஸு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. ஆனால் அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியத்தை தருதுன்னா, ரொம்ப சந்தோஷம், கிளாட்னா ஹாப்பி. அவரோட பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஜாக் ஃப்ரூட்டு, பலாமரம்னு சொல்லுவோம் இல்லையா, பலாமரம் வந்து ஸ்டில் ஸ்டுட், இன்னும் அங்கே அழகாக அப்படியே இருக்குது. அந்த பில்டிங் காஸ்டிங் இட்ஸ் ஷேட் ஆன் த வால், அதாவது அந்த மரத்தினுடைய நிழல் வந்து அந்த பில்டிங் மேலே பட்டு அப்படியே அவ்வளோ அழகாக நிழலாக இருக்கான். He remembered his grandmother saying, a blessing rest on the house where the shadow of the tree falls, and so the present owner must also be receiving the tree's blessings. அப்போ அவங்க பாட்டிமா சொல்கிறது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது எந்த ஒரு வீட்டில் மரத்தினுடைய நிழல் ஷேடு படுதோ அந்த வீடு வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதா, ரொம்ப ஐஸ்வர்யமானதாக இருக்கும். அது வந்து பில்டிங் ஓனருக்கு மட்டும் இல்லை, அட் ப்ரெசன்ட் அந்த வீட்டில் யார் குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் கிராண்ட்மதர் சொன்னது வந்து இப்போ ஆத்தர் ரீகால் பண்ணுறாரு. At the spot where he stood, there had once been a turnstile, and as a boy he would swing on it. ஸோ டர்ன்ஸ்டைல்னா ஒரு மெட்டல் கேட்டு, அந்த வீட்டு காம்பவுண்ட் வாலில் நம்ம போடுவோம்ல ஒரு மெட்டல் கேட் பெருசு. ஸோ அந்த ஞாபகம் வருது. அந்த மெட்டல் கேட்டில் நின்றுட்டு இந்த ஆத்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த பாய் ஹீ வுட் ஸ்விங் ஆன் இட், அவங்க வந்து அது மேலே ஏறி ஊஞ்சல் மாதிரி ஆடுவாங்க இல்லையா பசங்க, அந்த மாதிரி அவர் இந்த கேட்டில் சுற்றி சுற்றி விளையாடி இருக்காராம். கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அன்டில் ஹி வாஸ் குவைட் டிஸி. அப்படியே அந்த கேட்டு மேலே சுற்றி சுற்றி தலை சுற்றுற வரைக்கும், டயர்டாகிற வரைக்கும், டிஸினா டயர்டாகிற வரைக்குமே அவங்க வந்து அதில் விளையாடிட்டு இருப்பாராம். Now the turnstile was gone, the opening walled up. இப்போ பார்த்தா அந்த இடத்துல கேட் கிடையாது, ஜஸ்ட் ஓப்பன்டு வால் தான் இருக்குது, வெறும் காம்பவுண்ட் வால் மட்டும்தான் அங்கே இருக்குது. Tall hollyhocks grew on the other side of the wall. So hollyhocks is nothing but a Eurasian plant. அந்த கலர் கலராக செடிகள், பூக்கிற செடி இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் அந்த வாழை சுற்றி இருக்கான். What are you looking at? ஸோ சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது, வாட் ஆர் யூ லுக்கிங் அட், என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு.
It was a disembodied. Disembodied means bodiless. குரல் மட்டும்தான் வருது. யார் இருக்காங்கன்றது ஆளுடைய உருவம் தெரியல. So it was a disembodied voice at first. Moments later, a girl stood framed between dark red hollyhocks staring at the man. She was only 12 or 13 with lively eyes and long black hair. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருமே உருவம் தெரியல, சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அவளுடைய வயசு பார்த்தோன்னா 12 or 13 வயசு உள்ள பொண்ணு. அந்த ஹாலிஹோக்ஸ் அந்த பிளான்ட் சொன்ன யுரேஷியன் பிளான்ட் அந்த செடிங்களுக்கு இடையில வந்து செடிகளுக்கு இடையில நிற்கிற அந்த மேனை வந்து பார்க்குறா. ஸ்டேரிங் எட் த மேன்னா அந்த ஆளை திகச்சு பார்க்குறா. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும், என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐ எம் லுக்கிங் எட் த ஹவுஸ், இஸ் இட் யார்ஸ், ஹி ஆஸ்க்ட். நான் வந்து இந்த வீட்டை பார்த்துட்ருக்கேன். இஸ் இட் யார்ஸ், இது உங்களுடையதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆத்தர். நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். வை டு யூ வாண்ட் டு பை இட்? அப்போ உடனே அந்த பொண்ணு வந்து கேலியாக சொல்கிறா, இல்லை இது வந்து என்னுடைய அப்பாவுடையது, ஏன் கேட்குறீங்க, இது நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? அப்போ உடனே கேட்குறாங்க, சரி உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹி இஸ் ஒன்லி கர்னல். கர்னல்னா இட்ஸ் அ ஆர்மி லீடர், கமாண்டர், ஓகே, ஒரு படைத்தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒன்லி அ கர்னல். வெல், ஹீ ஷுட் ஹவ் பீன் அ பிரிகேடர் பை நவ். ஸோ வெறும் கர்னல் தானா? நான் நினச்சேன் அவர் இப்போ ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருப்பார், அதாவது ஒரு பகுதி, ஒரு படைப்பகுதிக்கே அவர் வந்து ஒரு தலைவராக இருப்பாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கிண்டலாக பேசிக்கிறாங்க. த மேன் பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். அந்த பொண்ணு இதெல்லாம் பேசுறது கேட்டு அப்படியே வாய் விட்டு சிரிக்கிறாரு. இட்ஸ் நாட் ஃபனி, ஷி செட். ஈவன் மம்மி சேஸ் ஹீ ஷுட் பீன் அ பிரிகேடர். அப்போ உடனே என்ன சொல்கிற அந்த பொண்ணு, இல்லை இது நீங்கள் கிண்டலாக நினைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது, நான் உண்மை தான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, ஹீ ஷுட் பீன் அ பிரிகேடர். அவர் வந்து ஒரு படைத்தலைவராக, இப்போ ஒரு சீனியர் ஆஃபீஸராக, ஒரு ஜென்ரலாக ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க அப்படின்றா. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் அ விட்டி ரிமார்க், பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு கிவ் ஒஃபென்ஸ். அதாவது அவன் நுனி நாக்கில் ஏதோ அவருக்கு வந்து பதில் சொல்லணும்னு வருது, ஆனால் வந்து அதை எதிர்த்து அவர் எதுவும் பேசி ஆர்கியூ பண்ணுறது நிற்கல. தே ஸ்டுட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வால் அப்ரைசிங் ஈச் அதர். ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வால்க்கு, அதாவது ஒரு செவத்துக்கு இடையில நின்றுட்டு ஒருத்தர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்களாம். டு யூ வாண்ட் டு பை இட்? நோ, ஹி செட். ஏன் இது நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? ஓகே, உங்களுக்கு இந்த வீடு வேண்டான்னா அப்புறம் வேற எதுக்காக இங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். I used to live here 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டில் நாங்கள் 25 இயர்ஸாக வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் சின்ன பையன்லேருந்து ஒரு யங் மேன், அதாவது நான் ஒரு பெரிய ஆளாகிற வரைக்கும் நான் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தோம் 25 இயர்ஸு. அதுக்கப்புறம் எங்கள் கிராண்ட் மதர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ வி வாண்ட் டு சோல். நாங்கள் வந்து இந்த வீடு விற்க வேண்டியதாக இருந்துச்சு, அப்போ கிளம்பிட்டோம், நாங்கள் இந்த வீடை விற்றுட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. She was silent for a while, taking in this information. Then she said, and you would like to buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, ஓகே இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இப்போ நீங்கள் அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்போ உங்ககிட்ட பணம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருந்தன்மையாக ஒன்றும் சொல்லலை. He did not look very prosperous. No, I wasn't thinking of buying it back. Wanted to see it again, that's all. How long have you lived in it? அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஆத்தர்னா, இல்லை நான் வந்து இதை வாங்குறதுக்கெல்லாம் நான் எந்த யோசனையும் பண்ணல. I wasn't thinking of buying it back. நான் வந்து திரும்ப வாங்குறதுக்கெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் நான் அதை பார்க்கணும், ஜஸ்ட் I wanted to see it again. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு, how long have you lived in it? நீ இதில் எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
only 3 years, she smiled. நாங்கள் இங்கே வந்து 3 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறா, சிரிச்சுட்டே சொல்கிறா. would you like to come in and look more closely? மறுபடியும் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, சரி இன்னும் நீங்கள் உள்ளே வந்து நல்லா பார்க்குறீங்களா, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்க்குறீங்களா, விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. wouldn't your parents mind? அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களா, பேரண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா நான் உள்ளே வந்தா அப்படின்னு. they have gone to the club. they have, it's a short form of they have. சரியா? they have gone to the club. they won't mind. I am allowed to bring my friends home. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பேரண்ட்ஸ் வந்து கிளப் போயிருக்காங்க, அது மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் என் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படிங்கிறான். ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ அப்படின்னு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? அப்போ உடனே ஆத்தர் கேட்குறாரு, ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன மாதிரி பெரிய ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வயசுல, அதாவது பெரியவங்க வந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வயசு எவ்வளோ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு. ஹோ ஜஸ்ட் மிடில் ஏஜ் பட் ஃபீலிங் யங் டுடே. ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய வயசுலாம் கிடையாது, மிடில் ஏஜ் தான். மிடில் ஏஜ் மீன்ஸ் ஒரு 40 to 45 தான். ஆனால் நான் இன்னும் யங்காக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டு ப்ரூவ் இட் he decided he would climb over the wall instead of going round to the gate. அப்போ நான் இன்னும் இளமையாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த வால் வழியாக, அந்த ஓப்பன் வால் தானேங்க, அது வழியாக போகாமல் அந்த வால் மேலே கிளைம் பண்ண போகிறாரு. ஸோ he decided he would climb over the wall. அந்த வால் மேலே, அந்த காம்பவுண்ட் வால் மேலே ஏறி குதிக்கிறாரு. ஏன்னா அது சுற்றி போனாவே வீட்டுக்குள்ளே போயிடலாம், அதுக்கு ரிஸ்க் எடுக்கல. he got up on the wall all right but had to rest there breathing heavily. என்ன பண்ணிட்டாரு, ஓரளவுக்கு 45-50 போது கொஞ்சம் மூச்சு வாங்கும் இல்லையா, ஏறிட்டாரு. கீழே குதிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா பெருமூச்சு இழுத்து விடுறாங்க, நல்லா மூச்சு திணறுது இருக்கு. middle-aged man on the flying trapeze, he muttered to himself. ஸோ இங்கே ட்ரெபேஸ்னா நம்ம இந்த மரக்கட்டையால் ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டுவோம் இல்லையா மரத்தில், ஸோ அதுதான் ட்ரெபேஸ்ன்றது. he muttered to himself, அதனால் தவறி கீழே விழுந்துடுறாரு. அந்த செவர் மேலே ஏறிட்டு கீழே விழுகும்போது என்ன ஆகும், அவருக்கு அப்படியே வலிக்கும்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுறாரு. he mutteredனா saying in a low tone. I'll help you, she said and gave him her hand. உடனே ஓடி போய் ஓகே ஓகே பதட்டப்படாதீங்க, நான் உங்களை கை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை கொடுத்து தாங்களா அவரை மேலே எலும்ப வைக்கிறான். He slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. ஸோ அது விழும்போது என்ன ஆயிடுது, ஸ்லிதர்ட்னா ஸ்லிப் அன்ஸ்டெடிலி, கீழே தவறி ஸ்லிப்பாகி விழுறாரு. விழுகும்போது என்ன ஆகும், அங்கே எல்லாம் ஃப்ளவர் பெட் தானே இருக்குது, நல்லா பூச்செடிகள் தான் வச்சுருக்காங்க. அந்த பூச்செடிங்கெல்லாம் நொறுங்குற அளவுக்கு, ஷேட்டரிங்னா நொறுங்குற அளவுக்கு கீழே போய் அந்த ஹாலிஹாக்ஸ் மேலே விழுந்துறாரு, பூச்செடி மேலே. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. அப்படியே அந்த வழியாக போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டோன் பெஞ்ச் காட்டுறாங்க, கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெஞ்சு, ஒரு மாமரத்துக்கு அடியில் இருக்குது, அதை வந்து காட்டுறாரு. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvilleas. Let's just sit here, he said. I don't want to go inside. அப்போ போகிற வழியில் அந்த பெஞ்சை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க, இந்த பெஞ்சில் தான் என்னுடைய கிராண்ட்மா வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. பிகாஸ் இந்த ஏன் அந்த பாட்டிமாவுக்கு டயர்ட் ஆயிடுதுன்னா, அவங்க அந்த ரோஸ் செடியெல்லாம் ப்ரூனிங்னா ட்ரிம்மிங், ரோஸ் செடியெல்லாம் ட்ரிம் பண்ணுவோம்ல, வேண்டாத பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே, அந்த மாதிரி ப்ரூனிங் ஒர்க்லாம் பண்ணினதுனாலையும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறாங்க. தேவையில்லாத புஷ்ஷஸ், போகன் வில்லானாவே இந்த காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா, கலர் கலராக இருக்கும், அதெல்லாம் புதர் மாதிரி வந்துடும். அது எல்லாமே அவங்க கட் பண்ணினதுனால எப்போல்லாம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அங்கே உட்காந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காரலாம், நான் உள்ளே எல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட், நான் எனக்கு உள்ளே எல்லாம் போய் பார்க்கணும்னு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. She sat beside him on the bench. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, அந்த ஆத்து பக்கத்திலே போய் உட்காந்துக்கிறா. They were silent for some time. The man
closed his eyes and remembered other times the music of a piano, the chiming of a grandfather clock, the constant twitter of budgergas on the veranda, his grandfather cranking up the old car. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல உட்காந்துட்டு மெதுவாக கண்ணை மூடி பழசெல்லாம் ரீகால் பண்ணுறாங்க. அந்த சின்ன பையனாக இருக்கும்போது எப்படிலாம் நடந்துச்சு. ஸோ என்னென்னா, ஹி ரிமெம்பர்டு த மியூசிக் ஆஃப் த பியானோ. அவர் பியானோ வாசிப்பார். அந்த பியானோ வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ரிமெம்பரன்ஸ். அண்ட் த சீமிங் ஆஃப் த கிராண்ட்ஃபாதர் கிளாக். அப்போல்லாம் வந்து இந்த பெண்டுலம் கிளாக் இருக்கும் இல்லையா, அதனுடைய சவுண்ட், அது மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்டு தான் சிம்மிங் ஆஃப் அ கிராண்ட்ஃபாதர் கிளாக். அண்ட் த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பர்காரிகாஸ், அதாவது ஆஸ்திரேலியன் பேர்டு. இப்போ நம்ம எப்படி பேரட்டெல்லாம் நம்ம வந்து பெட் பேர்டாக வளர்த்துறோம், அது மாதிரி அவங்க ஒரு ஆஸ்திரேலியன் பேர்டு வந்து அவங்க வெராண்டாவில் வச்சுருந்துருக்காங்க. இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, அது மாதிரி. அப்போ அதுங்களோட சவுண்ட் எப்போவுமே அந்த வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. தட் இஸ் கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் budgergas on the veranda. His grandfather cranking up the old car. கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிறுத்தி வச்சிருக்கிற வண்டி வந்து அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த என்ஜினில் வந்து ஒரு சவுண்ட், ஒரு லெட்டர் அந்த மாதிரி அடிக்கடி அந்த சவுண்ட்ஸ். ஸோ இந்த ஆத்தர் வந்து இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறாரு, நம்ம இருக்கும்போது இந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த அட்மாஸ்பியர். ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹி செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். அப்படியே கண்ணு மூடி இதெல்லாம் யோசிச்சுட்டே கரெக்டாக கண்ணை திறக்கிறப்ப என்ன சொல்லுவார்னா, நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் பலாமரத்தில் ஏறி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Do you want to climb it again? My parents won't mind. அப்போ உடனே அந்த பொண்ணு என்ன கேட்குறா, இப்போவும் நீங்கள் அந்த மரம் ஏறக்கு விருப்பப்படுறீங்களா, எங்கள் அம்மா அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. No, not after climbing the garden wall. Let's just sit here for few minutes and talk. உடனே என்ன சொல்கிறான், ஐயோ வேண்டாம், நம்ம அந்த கார்டன் வால் மேலே ஏறினதே போதும், நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் ஏன் ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பற்றி சொல்கிறேன்னா, அது என்னுடைய ஃபேவரட் பிளேஸ்ன்னு, நான் ரொம்ப விருப்பப்பட்டு நான் விளையாடக்கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான் அது அப்படிங்கிறாங்க. Do you see that thick branch stretching but over the roof? Halfway along it there's a small hollow in which I used to keep some of my treasures. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் இருக்கிற ஒரு பிரான்ச், பலாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் வந்து ஸ்ட்ரெச்சிங்னா கிளை பிரிஞ்சு ரூஃபுக்கு மேலே, நம்மளோட மேல் மதில் சுவர் ஓடுன்னு சொல்லுவேன்ல, மேல் பாகம் கூரைக்கு மேலே போகிறது பார்த்துருக்கியா, அது பார்த்தீங்கன்னா பாதி அந்த பிரான்ச்சோடைய பாதி இடத்துல ஒரு சின்ன ஹாலோ இருக்குது, ஒரு ஹோல்ஸ் இருக்குது அந்த பிரான்ச்சில். அந்த பிரான்ச்சுக்குள்ளே தான் நான் நிறைய என்னோடய திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைப்பேன், என்னோடய ட்ரெஷர்ஸ், என்னோட பொக்கிஷமான திங்ஸு, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் அங்கே தான் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு கேட்குறான், வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ், அது எந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹோ நத்திங் வெரி வேல்யூபிள், மார்பிள்ஸ் ஐ வுட் வாண்ட், a book I wasn't supposed to read, a few old coins I've collected. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ பெரிய வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா கூழாங்கற்கள் மாதிரியும், அப்புறம் புக் எனக்கு தேவையில்லாததும், தென் ஓல்டு காயின்ஸ், அந்த காலத்து பழைய காயின்ஸ் என்னென்ன நான் கலெக்ட் பண்ணுறனோ அதையெல்லாம் கொண்டு போய் நான் அதுக்குள்ளே வைப்பேன். திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட், ஐ வாஸ் பிட் ஆஃப் அ க்ரோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தெம் அவே. நான் வந்து ஒரு காக்கா மாதிரி தெரியுமா, என்னெல்லாம் கண்ணில் கிடைக்குதோ அது எல்லாமே, என்னென்னா மின்னற பொருள் எதெல்லாம் பளிச்சுன்னு கண்ணில் தெரியுதோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் அதுக்குள்ளே வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். There was my grandfather's iron cross. Well, not my grandfather exactly, because he was British and the Iron Cross was a German decoration awarded bravery during the war, the First World War, when my grandfather fought in France. He got it from a German soldier. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அயன் கிராஸ் இருக்கும், அது வந்து இந்த பரம்பீர் சக்கரான்னு சொல்லுவோம்ல, see that picture. ஸோ அந்த பரம்பீர் சக்கராங்கிறது வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இஸ் த ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு. இந்த வார் டைமில் அவங்களுடைய பிரேவ்னஸை பார்த்து அவங்கள கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது அந்த பரம்பீர் சக்ரா. இட் வாஸ் கிவன் ஃபார் த சோல்ஜர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்.
சோல்ஜர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டால் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸால் கொடுக்கப்படுறதா கௌரிக்கப்படுறதா இந்த பரம்வீர் சக்ரான்றது. For the display of the utmost courage and complete selflessness when facing the enemy. ஸோ எனிமியை தாக்கும்போது அவர் வந்து தன்னை பற்றின எந்த சுயநலமும் இல்லாமல் நாட்டுக்காக மட்டுமே வீரத்தை காட்டி அவரோட வீரத்தை பிரயோகித்து போராடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த பரம்வீர் சக்ரா. Since its inception in 1950, 21 fearless heroes have been awarded the medal till January 2019. So let us go back to the lesson. ஸோ இப்படி அவருக்கு கிடைச்ச இந்த பரம்வீர் சக்ராவை தான் ஒரு அயன் கிராஸ்ன்னு சொல்கிற ஆத்தர். அதாவது அவங்க கிராண்ட்ஃபாதரோடதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது ஜெர்மன் வந்து அவங்கள அங்கீகரித்து அவங்கள கௌரவிச்சு கொடுக்கப்பட்டது தான் இந்த பரம்வீர் சக்ரா. ஓகேவா? அதை தான் இந்த ஆத்தர் என்ன பண்ணிட்டு இந்த பையன் கொண்டு போய் அந்த மரத்தினுடைய ஹோல்ஸுக்குள்ளே வச்சிருக்க. அப்படி do you still have it? மறுபடியும் கேட்குறாங்க, உங்ககிட்ட இன்னும் அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த பொண்ணு. No, he said, looking her in the eyes, I left it in the jackfruit tree. இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து ஒரு செகண்ட் விட்டுட்டு, நான் வந்து அதையே அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ ஹாலோ சொன்னேன் இல்லையா, அந்த பொந்துக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ. மறுபடியும் அந்த பொண்ணு ஆச்சரியத்தில் கேட்குறா, இன்னும் மரத்துக்குள்ளே வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் தட் டைம், பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு த பீப்புள் அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப் ஐ வாஸ் கோயிங் டு sail on that, I simply forgot all about it. ஆமாம், எக்ஸைட்டட் மீன்ஸ் த்ரில்ட், அந்த ஒரு ஆர்வம். ஓகேவா? நாங்கள் வந்து வேறு நாட்டுக்கு போகிறோன்ற அந்த ஆர்வத்தில் எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பலான்ற அந்த ஆர்வத்தில் இருந்ததுனால நான் இந்த என்னுடைய திங்ஸ் எல்லாம் அந்த மரத்துக்குள்ளே வச்சதை நான் மறந்துட்டேன். நாங்கள் ஊரை விட்டு போகிறதும் நாங்கள் ஷிப்பில் செயில் பண்ண போகிறோன்ற விஷயம், அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் மீதி எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. She quietly said, it may still be there in the hollow part of the branch. அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ஹாலோக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. Yes, he said, it's 25 years, but it may still be there unless someone else found it. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னதான் 25 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அது அந்த பொந்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Would you like to go and look? அந்த பொண்ணு கேட்குறா, போய் அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். அப்போ அவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் அந்த ட்ரீமில் மேலே எல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் லெசனுடைய டைட்டில், ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த வயசில் என்னால் இனிமேல் மரம் ஏற முடியாது. இஃப் யூ காண்ட், ஐ வில் கோ அண்ட் சி, யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஓகே, உங்களால் முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே இருந்து வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறா. ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட், ஷி கிரைட், ஐ ஹாவ் ஃபவுண்ட் சம்திங். உடனே அந்த பொண்ணு மேலே போய் கண்டுபிடிக்கிறா, ஏதோ கையில் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் குஷியாயிருது. நீங்கள் சொன்னதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. And now barefoot she ran breathlessly towards him, in her outstretched hand a rusty old medal. ஸோ நான் பேர்ஃபுட்னா அந்த இறங்கின அந்த ஆர்வத்தில் காலில் ஒரு ஸ்லிப்பர் கூட இல்லாமல் ஓடி வர்றோம், மூச்சரைச்சிட்டு வர்றாங்க. ப்ரீத்லெஸ்லினா மூச்சரைக்க ஓடி அவர் பக்கத்தில் வந்துட்டு அவுட்ஸ்ட்ரெச்ட் அவங்களுடைய கையை நீட்டி காட்டுறான். அவங்க கையில் வந்து ஒரு ரஸ்டி ஓல்டு மெடல், ஒரு துருப்பிடிச்ச ஒரு ஓல்டு மெடலில் அவங்க கையில் வச்சுட்டு நீட்டுறா இந்த ஆத்திரம் முன்னாடி. He took it from her and turned it over on his palm. அந்த பொண்ணுகிட்ட இருந்து கையில் வாங்கி அப்படியே பார்க்குறாரு. Is it the iron cross? She asked eagerly. இதைத்தான் நீங்கள் சொன்னீங்களா, இதுதான் நீங்கள் தேடிட்டு இருந்த அயன் கிராஸா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆர்வமாக கேட்குறா eagerly. Yes, he said, this is it. ஆமாம், இதைத்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. அப்போ உடனே இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா, ஓகே இப்போ எனக்கு புரியுது நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க, இன்னும் அது இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிருக்காக தானே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். யூ மே பி ரைட், ஐ எம் நாட் ரியலி ஷுர் வை ஐ கேம், பட் யூ கேன் கீப் த கிராஸ்
யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். அப்போ நீ சொல்கிறது கூட ஒரு விதத்தில் சரியாக இருக்கலாம், ஆனால் நான் அதை ஆமான்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒருவேளை அதுக்காக கூட வந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த க்ராஸை நீயே வச்சுக்கோ, ஏன்னா இப்போ நீ தானா அதை கண்டுபிடிச்ச, அதனால இது நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. நோ யூ கீப் இட், இட்ஸ் யோர்ஸ். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, இது உங்களுடைய தானே அப்படின்னு சொல்கிறா. பட் இட் குட் ஹவ் ரிமைன்ட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up to look for it. உடனே அப்படி சொல்கிறாரு, இல்லை இப்போ இட் குட் ஹவ் ரிமைண்ட், அதை இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அது அங்கேயே தான் இருந்திருக்கும். நீ அது மேலே ஏறாமல் நீ கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா அது இன்னும் 25 வருஷம் அங்கேயே தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் அகெயின், அப்போ உடனே என்ன சொல்கிறா, இப்போ ஒருவேளை நீங்கள் திரும்பி வரலைன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆன் த ரைட் டே அட் த ரைட் டைம் and with the right person, he said, getting up and placing the medal in her hands. It wasn't the cross I came for, it was my youth. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் வரலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே பிரேக் கொடுக்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆன் த ரைட் டே, சரியான நாளில் கரெக்டாக யார் கைக்கு போய் சேரணுமோ சரியான நாளில் சரியான டைமில் அது எந்த பர்சனுக்கு சரியான பர்சன் கையில் கண்டிப்பாக அது கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது இப்போ நீ எடுத்ததுனால இது உனக்கு தான் சொந்தம் சொல்லி அவருடைய அந்த மெடலை வந்து அவருடைய கையில் வச்சுட்டு, நான் இந்த மெடலுக்காக நான் வரல, இட் வாஸ் இன் த கிராஸ் ஐ கேம் ஃபார், நான் வந்து இதுக்காக மட்டுமே வரல, இட் வாஸ் மை யூத், என்னுடைய பழங்கால நினைவுகள், என்னோட ஸ்வீட் மெமரிஸ்க்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. She didn't understand that, but she walked with him to the gate and waited where the road turned. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்ற சரியாக புரிஞ்சுக்க வரல. அவர் என்ன சொன்னார், ஒருவேளை நான் வரலைனாலும் சரியான நேரத்தில் சரியான பர்சன் கிட்ட கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த பொருள் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. பட் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்லையா, 12 or 13, அதனால அவர் என்ன சொல்கிறாருன்றது அவருக்கு சரியாக புரியல. என்ன பண்ணுறாங்க, அந்த ஆத்தரோடவே கேட் வரைக்கும் கூடவே போகிறான். கூடவே போய் அங்கே நின்றுக்கிறார், இந்த ரோடை டேர்ன் ஆகிற வரைக்கும் அங்கே நின்று பார்க்குற. அப்படி ஹீ லுக்ட் பேக் அண்ட் வேவ் டு ஹர், அவர் திரும்ப பார்த்து அவருக்கு பாய், அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. தென் ஹீ குவிக்கன்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் மூவ் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நடையை ஸ்பீட் பண்ணிக்கிறாரு, நல்லா பிரிஸ்காக, அதாவது நல்லா ஆக்டிவாக சந்தோஷமாக உடன் சீக்கிரமாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு பஸ் ஸ்டாப் போய் சேர்றாரு. There was a sprightliness in her step. அந்த ஸ்ப்ரைட்லினஸ்னால் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ஏதோ நம்ம சாதிச்சிட்டோங்கும் போது நம்மளுடைய நடையுடைய பாவனையெல்லாம் மாறும் இல்லையா, அப்படி ஒரு பிரிஸ்காக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவர் கிளம்புறாரு. அண்ட் சம்திங் cried aloud to his heart. ஏதோ ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக சொல்லுது. ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு பூரிப்பு அவருக்கு வந்து எதையோ சொல்ல நினைக்குது. The mango scented summer breeze made the blood course in his veins, and he forgot for a moment that he couldn't climb trees anymore. ஸோ அந்த சம்மர் ப்ரீஸில் மாமரங்கள் எல்லாம் மாங்காய் பூத்து குலுங்குலியா, அந்த காற்று அடிக்கும்போது என்னன்னா அந்த ஸ்வீட் ஸ்மெல், மாம்பழத்துடைய ஸ்வீட் ஸ்மெல் வந்து பரவுது. அந்த பரவும்போது அவளுடைய பிளட்டெல்லாம் வந்து நரம்புக்குள்ளே என்ன பண்ணுதா, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அந்த ஒரு உடம்புல அந்த ஒரு பூரிப்பு வரும்போது என்னால் மரம் ஏற முடியலன்ற அந்த விஷயத்தையே வந்து அவர் மறந்துட்டார். ஓகே, திஸ் இஸ் த ஸ்டோரி. லெட் us see about the author. Author of this lesson is Ruskin Bond. So Ruskin Bond was born on 19th May 1934. He is an award-winning Indian author of British descent. ஸோ அவர் வந்து இந்த லெசனுடைய ஆத்தர் யாருன்னா ரஸ்கின் பாண்ட். அவர் எப்போ பிறந்தார், 19th May 1934. அவர் வந்து பிரிட்டிஷ் வம்சா வழியில் வந்த ஒரு இந்தியன். ஓகேவா, ரஸ்கின் பாண்ட். He is much renowned for his role in promoting children's literature in India. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature. So குழந்தைகள்
இலக்கிய வளர்ச்சிக்கு அப்படின்ற ஒரு இதுக்கு அவருக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. நிறைய ஸ்டோரிஸும் அவர் எழுதியிருக்காரு. He got the Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Dehra. ஸோ அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டுன்ற ஒரு பெரிய அவார்டு வந்து இந்த டைட்டிலுக்காக ஆர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டேரான்ற ஸ்டோரிக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. As a prolificனா ஒரு ப்ராஸ்பரஸ், ஒரு வளமான செழிப்பான நிறைவான கவிதைகள் ரைட்டர். ஓகேவா, நல்ல ஒரு செழிப்பான கதைகள் எல்லாம் குழந்தைங்களுக்காக எழுதக்கூடியவர் இவர். He has written over 500 short stories. அவர் எவ்வளோ எழுதியிருக்காரு? 500 சிறுகதைகள் எழுதியிருக்காரு, எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு. His popular novel is The Blue Umbrella. அவருடைய பாப்புலரான நாவல் என்னன்னா Blue Umbrella. Was made into a Hindi film and was awarded the National Film Award for the Best Children's Film in 2007. Let us see the glossary. Turnstile, a mechanical gate consisting of revolving horizontal arms fixed to a vertical post, allowing only one person at a time to pass through. Hollyhocks, a tall Eurasian plant of the mallow family with large showy flowers. Colonel, a rank of officer in the army. Brigadier, a rank of officer in the British Army above colonel. Trapeze, a horizontal bar hanging by 2 ropes and free to swing, used by acrobats in a circus. Muttered, to utter words in a low tone. Slithered, slide or slip unsteadily on a loose or slippery surface. Pruning, the act of trimming a plant. Bougainvillea, an ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. Chimming, making melodious ringing sounds typically to indicate the time. Budgerigas, a small Australian bird of the parrot family, often kept in a cage as a pet. Cranking, the act of turning a handle to start an engine. Sprightliness, lively and full of energy. Hope you all understood.